ஹாய் ஹலோ மை டியர் காமர்ஸ் பசங்களா வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு படிக்க உட்காடுறேன், டைம் எல்லாம் அலாட் பண்ணி உட்காடுறேன். ஆனால் கரெக்டாக படிக்கிறப்ப எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ரொம்ப எதையாவது போட்டு யோசிக்கிறேன். என்னால் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 15 மினிட்ஸ் கூட என்னால் வந்து உட்காந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்ப இந்த கான்சன்ட்ரேட் பண்றதுன்றது அது ஒரு பிளெஸ்ஸிங் மாரி கிடையாது. அது வந்து நம்ம அது ஒரு ஹேபிட் மாரி நம்ம தான் வந்து அத வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நீங்க தான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அத எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் என்ன மாரியான வழிகள் இருக்கு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க 45 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களால படிக்க முடியும். கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றீங்கல்ல. ஸோ அப்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்டின்னா, என்ன ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருந்து தடுக்குது? எது வந்து நம்மளுக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்குது? அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து உங்களுக்குள்ள வந்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. சோ வாட் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாவே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. அதுலருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? வெளியில வந்துரலாம். சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மெனி கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். எனக்கு வந்து நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து யாராவது நம்ம வீட்ல வந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம். அந்த டிவி சவுண்டோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து என்னோட ஃபோன் வந்து நெட் ஆன்ல இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் வருதுல்ல. என்னோட குரூப்ல ஏதாவது ஒரு சேட்டோ, இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்க போற நேரத்துல கண்டிப்பா வந்து வரும். ஸோ தென் நீங்க என்ன பண்ணிருவீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க நல்லா தான். அந்த ச அந்த அந்த ஒரு குட்டி சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்கள என்ன பண்ணும்னா, உங்கள அப்படியே வந்து மைண்ட வந்து ஷிஃப்ட் பண்ணிரும். இங்கருந்து அங்க போயிரும். அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. கம்ப்ளீட்டா இங்க என்ன நடக்குதுன்றத பத்தியே யோசிக்க மாட்டீங்க. ஒரு கன்டினியூட்டியே இருக்காது படிக்கிறதுல. அடுத்து, ஆ நல்லா தூங்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ் அ ஸ்டூடண்ட் உங்களோட ஏஜுக்கு நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 7 ஆர் 8 ஹார்ஸ் வந்து ப்ராப்பர் ஸ்லீப்பா இருக்கணும். கன்டினியூயஸ் ஸ்லீப்பா இருக்கணும். ஸோ தூக்கம் இல்லன்னு வைங்களேன், உங்களால வந்து உங்க பிரெயின் வந்து ரொம்ப வந்து லேசி ஆயிரும். ரொம்ப டயர்ட் ஆயிரும். உங்களால வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து படிக்கிறதுன்னு மட்டும் இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து தூக்கமின்மையினால வரும். தென் ஓவர் திங்கிங். ஸோ இது நெறைய பேத்துக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு விஷயத்த போட்டு யோசிப்பாங்க. அதுலேருந்து ஒண்ணு யோசிப்பாங்க. அதுலேருந்து ஒண்ணு யோசிப்பாங்க. அது அப்படியே ஒரு 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 ஸ்டோரியா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களால வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது உங்க தாட்ஸ. ரொம்ப போட்டு ஒண்ணு வந்து ஹேப்பியாவோ, இல்ல சேடாவோ, இல்ல கன்ஃப்யூஸ்டாவோ, இல்ல ஒரு ஃபியரோ கண்டிப்பா பயங்கரமா ஓவர் திங்க் ஆகும். தென் நீங்க எடுக்கிற டாபிக் வந்து மேபி உங்களுக்கு போரிங்கா இருக்கலாம். இல்லன்னா அது என்னன்னே புரியாம இருக்கலாம். அந்த மாரி நேரத்திலயும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாம போகும். இல்ல அப்டின்னா, புவர் பிளானிங். நான் சொன்ன மாரி ஸ்டடி டைம் டேபிள் போடுறீங்கல்ல, அது கரெக்ட்டான மெத்தட்ல போடலன்னு வைங்களேன், உங்களால வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்டின்றத பத்தியே தான் யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. அச்சச்சோ! இத நான் வந்து 6 டூ 7 வச்சிருந்தேனே! ஆனா என்னால பாதி கூட முடிக்க முடியல. மணி 6:45 ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துரும். படிக்கிறதுல உங்களோட தாட் போகாம, அடுத்து என்ன பண்ண போறேன்ற ஒரு ஃபியர்ல உங்க தாட் போயிரும். ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பா வந்து நீங்க படிக்கிற விஷயத்துல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதுக்கான கண்டிப்பா ப்ராப்ளமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இத தாண்டி ஏன்னா வந்து மோஸ்ட்லி இது இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். மெனி பீப்பிள் அரவுண்ட் மீ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதனால நான் வந்து கண்டிப்பா இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சா, ஃபர்ஸ்ட் அத நம்ம எப்படி சரி பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்ப எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து ரிமூவ் பண்றது அப்டின்னா, உங்கள சுத்தி இருக்கிற இடத்த வந்து நீங்க வந்து எப்படி வச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸே. ஸோ சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து மைண்ட் வழியா வரும். சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் படிக்கிற உட்கார்ற இடம் இருக்குதுல்ல, அதுவே எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப காமனான பேசிக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் தான். கண்டிப்பா ஃபோன் தான். ஈவன் தோ நான் ஃபோன் எடுத்துட்டு போயி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்க போறேன். இல்ல நான் ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸோட வீடியோவ வந்து கவனிக்க போறேன்னு எடுத்துட்டு போனாலுமே, உங்களையே அறியாம YouTube உள்ள வரீங்க அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து என்ன டாபிக்கோ அத வந்து கவனிக்க போறீங்களா? நோ. யூ டேக் ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது பாட்டுக்கு போகும். அது ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஃபோன் வந்து தெரியும். சில பேத்துக்கு வந்து ஃபோன் நம்ம வந்து போனோம் அப்டின்னா, உள்ள போனா நம்மளால வெளில வர முடியலன்னு தெரியும். சில பேருக்கு அத வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும்.
சரி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள் வந்து இருக்குது. உங்களால வந்து அத வந்து லைக் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபோன் எடுத்தா என்னால வந்து படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியல. இதுக்கும் நான் பார்க்குறேன். ஷார்ட்ஸ் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், மெசேஜ் பண்ண போயிடுறேன், குரூப்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போயிடுறேன். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் எடுத்துட்டு 3/4 மணி நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒன்ஸ் நீங்க அத வந்து சால்வ் பண்ண பாருங்க. இல்ல அப்டின்னா அவன கம்ப்ளீட்டா வந்து ஒதுக்கி வச்சுருங்க. வேணாம். நமக்கு வேணாம். நமக்கு வந்து என்னது நமக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ இப்ப கான்சன்ட்ரேஷன் வேணுன்றப்ப நமக்கு வந்து இவன் வேணாம். ஓகேவா? தென் இல்ல நான் வந்து ஃபோன்லாம் வந்து நான் வந்து கண்ட்ரோல்டா வச்சுப்பேன். ஆனா பிரச்சனையே என்னன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. இல்லன்னா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா உள்ள போய் பார்த்துடுறேன். அப்டின்னா நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணுங்க. இல்ல நான் வந்து லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப்ல வந்து அங்க மேல டேப் இருக்கும்ல. அதுல எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கும்ல. அதுல இந்த இன்ஸ்டா டேப், இல்லன்னா யூடியூப் டேப், வாட்ஸ்அப் டேப் அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க. பின் பண்ணியிருப்பீங்களா, அந்த பின் பண்ணதெல்லாம் எடுத்து விடுங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அத பின் பண்ணி வைங்க. சரிங்களா? அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உட்கார்ந்து படிக்கிற இடத்துல வந்து லைக் நெறைய விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது. உங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். ஓகேவா? அதே மாரி ரொம்ப முக்கியமா அது ரொம்ப கிளீனா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு லைக் பீஸ்ஃபுல்லான என்விரான்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ பிஃபோர் யர் நெக்ஸ்ட் செஷன் ரிமூவ் 3 டிஸ்ட்ராக்ஷன். இதுல ஏதாவது 3 டிஸ்ட்ராக்ஷன நீங்க வந்து எடுத்துட்டு உட்கார்ந்து படிச்சு பாருங்களேன். உங்களுக்கே வந்து நெறைய சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வொர்க் அவுட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து பிரச்சனையே கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ இப்ப இதான் வந்து ரொம்ப பேசிக்கான இது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ ரிமூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரி. அதுக்கடுத்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப படிக்க போறப்போ ஒரு பிரச்சனை. என்ன அப்டின்னா, என்ன படிக்கணுன்றது. ஸோ லைக் என்ன சொல்றேன் அப்டின்னா, என்ன படிக்கணுன்றதுல ரொம்ப வந்து ஃபிக்ஸ்டா இருங்க. பெரிய வால்யூமா எடுத்து வச்சுட்டு, நெறைய எடுத்து வச்சுட்டு, அத படிக்க முடியாம உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாம, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து ஒரு கிளியர் டார்கெட்டா எடுங்க. நோ வாட் யூ ஆர் கோயிங் டூ டூ. ஸோ இப்ப நீங்க வந்து என்ன படிக்க போறீங்க? அடுத்து வந்து ஒரு 6 டூ 6:45 உட்கார்றீங்க அப்டின்னா, என்ன படிக்க போறீங்கன்றதுல தெளிவா இருங்க. லைக் மேத்ஸ் படிக்கிறேன்னு சொல்லாம, மேத்ஸ்ல என்ன படிக்கிறீங்கன்றதுல தெளிவா இருங்க. அப்படி நான் படிக்க போற விஷயமும் கரெக்ட்டா அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள உங்களால படிக்க முடியிற அளவுக்கான கன்டென்ட்டா இருக்கணும். அத தாண்டி எடுத்துறாதீங்க. அது இன்னுமே வந்து உங்கள வந்து பயமுறுத்தும். அண்ட் ஃபுல் டே அடுத்து நீங்க ஒரு 9, 9:30 வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னு வைங்க. அத வந்து உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அது ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. அதனால வந்து உங்களால ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள எவ்வளோ படிக்க முடியுமோ அத செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டே பை டே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். படிக்கிற அந்த டைம. ஓகே. தென் லைக் எப்படின்னா வந்து ப்ராப்ளம் போட்டு பார்க்குறேன். ஒரு 10 சம் போட்டு பார்க்குறேன். எய்தர் ஒரு 3 மார்க்கோ, இல்ல ஒரு 5 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5, 6, 5 மார்க் போட்டு பார்க்குறேன். இல்லன்னா நான் வந்து ஃபார்முலாஸ் படிக்கிறேன். அத வந்து ரிவைஸ் பண்றேன். இல்ல நான் நேத்து படிச்சத ஒரு ரிவிஷன் விடுறேன். குட். எதுவோ ஒண்ணு. லைக் அந்த ஒரு 45 மினிட்ஸ்ல உங்களால எவ்வளோ முடியும்? உங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது? உங்களால வந்து அந்த டைம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுன்றத பார்த்து, அதுக்கேத்தபடி நீங்க வந்து ஒரு பிளான் போடுங்க. அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு பிளான் போடுறீங்க, ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா, அத அச்சீவ் பண்ணி முடிங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். அடுத்து ஒண்ணு எடுத்து படிக்கிறப்ப. அடுத்தது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே, ஐய்யயோ! நம்ம அத படிக்காம விட்டோமே! அது என்ன ஆகுறது? அதுலருந்து நாளைக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி, அத பத்தியும் முழுசா படிக்காம, இங்கிட்டு எடுத்து வச்சதையும் படிக்காம, 2 பக்கமும் உட்கார்ந்து முட்டிட்டு இருப்பீங்க. அதனால ரொம்ப கிளியரா இருங்க. எத படிக்க போறீங்கன்றத. நவ் யூ ஹேவ் அ கிளியர் டெசிஷன். எ கிளியர் டார்கெட் மேக் இட் ஈசியர் டூ ஸ்டே ஃபோக்கஸ்ட். நான் சொன்னேன்ல, ஒரு டார்கெட்ல நீங்க கிளியரா இருங்க. அப்பதான் வந்து உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் யூஸ் ஃபோக்கஸ்டு ஸ்டடி செஷன். படிக்கலாம் உட்காந்துட்டேன். அப்ப அத படிக்கிறது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியடுன்னு இருக்குல்ல. அந்த டைம் பீரியட நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்னால 1/2 மணி நேரம் உட்கார முடியும் அப்டின்னா உட்காருங்க. இல்ல என்னால வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியும். லைக் 45 மினிட்ஸ் உட்கார முடியும்னா, 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரேக் வந்து என்ன பண்ணணும்? அது கண்டிப்பா பிரேக் குடுக்கணும். இல்ல நான் 6 டூ 7 படிப்பேன், 7 டூ 8 படிப்பேன், 8 டூ 9 படிப்பேன். அப்புறம் நான் ஸ்ட்ரெய்ட்டா வந்து டின்னர் அப்ப பிரேக் எடுத்துக்கிறேன் அப்டின்னா, செம்ம டயர்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப ட்ரெயின் ஆயிடும். உங்க பிரெயின் வந்து லைக் பர்ன் அவுட் ஆயிடும். என்ன ஆகுறது? லைக் ரொம்ப வந்து லைக் எக்ஸாஸ்ட் ஆயிரும். போதும்டா, போதும்டான்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுரும். நீங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிச்சாலும், அது அங்க மைண்ட்ல போய் உட்காராது. ஸோ வாட் யூ நீட் அட்லீஸ்ட் 5 டூ 10 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா? ஸோ அந்த 5 டூ 10 மினிட்ஸ் பிரேக் வந்து நீங்க என்ன பண்ணணும்? போய் ஃபோன் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடாது. லைக் வேற ஏதாவது ஒரு வொர்க் பண்ணுங்க. லைக் வாக் போங்க. இல்லன்னா வந்து லைக் தண்ணி குடிங்க. இல்லன்னா வந்து லைக் உங்களுக்கு பிடிச்ச சாங் கேளுங்க. இல்ல நான் ஏதாவது லைக் ரிட்டர்ன் வொர்க் இருக்குன்னா கூட ரிட்டர்ன் வொர்க் பண்ணுங்க. ரிட்டர்ன் வொர்க் பண்றப்ப கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீ ஃபீல் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்ல அப்டின்னா யார் கூடயாவது போய் பேசுங்க. அம்மா கூட பேசுங்க. இல்லன்னா அப்பா கூட பேசுங்க. சம்திங். ஸோ ஓகேவா? ஸோ அந்த பிரேக்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த பிரேக்ல போய் நீங்க வந்து ஃபோன் ஸ்க்ரால் பண்ண உட்காராதீங்க. ஏன்னா வந்து அந்த 5 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ் ஆகும், 20 மினிட்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐயய்யோ! இந்த டைம வேஸ்ட் பண்ணிட்டோமே! அப்ப இத வந்து இவ்ளோ நேரம் தானே படிக்க முடியும் அப்டின்ட்டுன்னு போட்டு அடுத்தடுத்து நீங்க வந்து உங்களையே வந்து கஷ்டப்படுத்திப்பீங்க. தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் டியூரிங் யுவர் ஃபோக்கஸ் செஷன் யூ ஆக்சுவலி ஃபோகஸ்ட். படிக்கிற அந்த 45 நிமிஷமும், 30 நிமிஷமும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிச்சிருக்கோமான்றது தான் முக்கியம்.
ஓகேவா? ஸோ லைக் நான் என்ன சொன்னேன், எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உட்காருங்க. ஓகேவா? சரி. 5 மினிட் பிரேக் நான் சொன்னேன்ல, ஒரு 5 நிமிஷம்ன்ற பிரேக் வந்து 45 நிமிஷம் ஸ்க்ரோலிங் செஷனா மாறிடக்கூடாது. போய் உட்காந்து ஃபோன் பார்த்துறாதீங்க. பிரேக்ல தயவு செஞ்சு ஃபோன் எடுக்காதீங்க. உங்க வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுங்க. ஃபோனே சுத்தமா வேணான்லாம் சொல்லல. அப்படிலாம் வந்து விட்டுற முடியாது. நமக்கு அப்படி கண்டிப்பா விட்டுற முடியாது. வி நீட் சம் என்ஜாய்மென்ட் ரைட்? நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி என்ஜாய்மென்ட் இருக்கணும்ல. ஸோ, அப்ப நமக்கு புடிச்சதையும் செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கணும்ல. அந்த டைம நீங்க பார்த்து கரெக்ட்டா அலாட் பண்ணிக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு, யூ ஹேவ் 10 ஆர் 15 மினிட்ஸ் வந்து லைக் ஒரு ஃபோன் பார்க்க உட்காருங்க. ஓகேவா? லைக் உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடுங்க, இல்லன்னா பாட்டு பாடுங்க, இல்லன்னா வந்து லைக் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் பாருங்க. எதுவோ ஓகேவா? பட் எல்லா வொர்க்கையும் முடிச்சுட்டு, உங்க டியூட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, யூ கேன் டேக். ஓகே. அடுத்து, ஒன் டாஸ்க் அட் அ டைம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஒருத்தர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, லைக் நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே படிச்சா வந்து எனக்கு வந்து மண்டையில ஏறும். இல்லன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே படிச்சா எனக்கு மண்டையில ஏறும் அப்டிம்பாங்க. ஸோ அது வந்து லைக் பிராக்டிகலி வெரி இம்பாசிபிள். உங்க மைண்டால வந்து அட் அ டயத்துல 2 விஷயம் செய்யவே முடியாது. ஏதாவது ஒரு இதுல தான் அது ஃபோக்கஸ்டா இருக்கும். எய்தர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. இல்ல அப்டின்னா வந்து அந்த பாட்ட வச்சு ஒரு கனவு ஓடிட்டு இருக்கும். நம்ம இங்க தான் அன்னைக்கு நம்ம அங்க பார்த்தோம்ல, இங்க பார்த்தோம்ல அப்டின்ட்டு. ஸோ உங்களால வந்து மல்டி டாஸ்க் பண்ணவே முடியாது. கண்டிப்பா முடியாது. நம்ம பிரெயினால முடியாது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விஷயம் எடுத்து பண்றீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணிறாதீங்க. ஸோ இப்ப மேத்ஸ், வாட்ஸ்அப், யூடியூப் வாட் இஸ் திஸ்? ஸோ மேத்ஸ வந்து நீங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இது பத்தாதுன்னு சைட்ல அப்பப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இது வந்து லைக் ஒரு என்ன சொல்றது? இது ரொம்ப வந்து லைக் வியர்டா இல்லையா? நம்ம இப்படி பண்ணலாமா? ஸோ அந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டடியிங் பிளஸ் டிவி நான் சொன்னேன்ல, இந்த மாரி பண்றது. அப்புறம் ஸ்விட்சிங் சப்ஜெக்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி. அதாவது என்னன்னா, இப்ப நான் இந்த டைம்ல இதான் படிக்கணும்னு சொல்லி என்னோட டைம் டேபிள போட்டு உட்கார்ந்திருப்பேன். ஆனா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன். அதையும் ஒரு 10 நிமிஷம் படிச்சு தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு எடுப்பேன். பிடிக்கல அப்டின்ட்டுன்னு. ஸோ இந்த மாரி வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து நீங்க வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்காதீங்க. லைக் என்ன சொல்றது? உங்கள்ட்டயே பேசுங்க. சரி நம்ம படிப்போம். ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடியும். புரியும். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள மோட்டிவா சொல்லி, லைக் அதுலருந்து நீங்க என்ன பண்ணுங்க? படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்காதீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். சரி ஒன் டாஸ்க் இருக்குது அப்டின்னா, அத வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தென் அப்போ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க வந்து எடுத்திருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு ஒரு உங்களோட ஃபுல் எஃபோர்ட், ஃபுல் அட்டென்ஷன், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் குடுத்து, அத எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்க்கு போங்க. ஓகேவா? ஸோ தென் உங்களால வந்து ரிலாக்ஸ்டா அந்த ஹோல் டேவ வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிக்க முடியும். அண்ட் தென் ஸ்டார்ட் வித் டிஃபிகல்ட் டாஸ்க். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்டின்னா, எல்லாருமே வந்து ஈஸியா இருக்கிறத எடுத்து படிச்சு முடிச்சு தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. கஷ்டமா இருக்கிறத எடுக்கிறப்ப, வேணாம் நம்ம தான் இவ்ளோ படிச்சுட்டோம்ல, இது எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு அத அப்டியே வச்சுட்டு போயிருவீங்க. ஸோ இது கண்டிப்பா நடக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ஒரு பெட்டர் சஜஷன் என்னன்னா, டிஃபிகல்ட்ன்னு எத ஃபீல் பண்றீங்களோ அத ஃபர்ஸ்ட் எடுங்க. அது எப்படியாவது கிராக் பண்ணி, அத வந்து உங்களுக்கு ஈஸி சப்ஜெக்ட்டா மாத்த ட்ரை பண்ணுங்க. மொத்தமா இல்லாட்டினாலும், ஒரு 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 அதுல ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸா பிரிச்சு கூட படிங்க டெய்லியும். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாம அப்பதான் உட்கார்ந்திருப்பீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஒரு ஆர்வத்தோட உட்காருவீங்க. டைம் இவ்ளோ இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க மைண்ட வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ல ஒரு டிஃபிகல்ட் டாபிக் எடுத்து படிச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் அது உங்களுக்கு எல்லாத்தையும் முடிக்க முடியாட்டாலும் ஒரு பர்ட்டிகுலர் கஷ்டமான பார்ட்ட கூட நீங்க வந்து அத கிராக் பண்ணி அத ஈஸி ஆக்கி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்டா முடிக்க போற நேரத்துல ஈஸியானத எடுத்து படிக்கிறப்ப, பரவால்ல நம்ம வந்து முடிக்கவும் போறோம். இன்னும் ஈஸியா தானே இருக்குதுன்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து உங்கள வந்து என்கரேஜ் பண்ணி, அத முடிச்சுட்டு நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சுட்டு போயிருவீங்க. கஷ்டமானத கடைசில வச்சீங்கன்னா, கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. அத தூக்கி போட்டு போயிருவீங்க. அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்துல டிஃபிகல்ட் டாபிக் எடுங்க. கொஞ்சம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டைம் போக போக வென் யூ ஃபீல் டன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்றப்ப ஒரு ஈஸி டாபிக் எடுத்து ரிவிஷன் குடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ சம் ஸ்டூடண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பெட்டர் இன் த மார்னிங், அதர்ஸ் வொர்க் இன் த ஈவினிங். ஸோ இதுலயுமே வந்து லைக் பர்ட்டிகுலர் டைம் பீரியடும் இருக்குது. ஸோ என்னால வந்து காலையில வந்து படிக்க முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டா அமைதியா இருக்குது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. அப்ப நான் காலையில ஒரு டிஃபிகல்ட் டாபிக் எடுத்து படிக்கிறேன். தாராளமா படிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நைட் வந்து எனக்கு படிக்க பிடிக்கும் அப்டின்னா, நைட் உட்காந்து படிங்க. ஸோ விச் எவர் டைம் உங்களுக்கு வந்து ஆப்ட்டா இருக்குதோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாரி வந்து லைக் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிங்க. ஆ தூக்கம் வருது அப்டின்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, தூக்கத்த வந்து சரி பண்றதுக்கு எய்தர் வாட்டர், ஹேவ் சம் வாட்டர் இல்ல அப்டின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டு படிங்களேன். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் போயிரும். ஏன்னா வேற வழி இல்ல நம்ம படிச்சு தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன். ஸோ அந்த வர தூக்கத்த எப்படி சரி பண்ணலான்றதுக்கு இதெல்லாம் தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதே மீறி என்னால சுத்தமா முடியல. நான் வந்து லைக் சுத்தமா வந்து என்னோட கண்ட்ரோலே இல்லாம தூக்கம் வருதுன்னா, போய் படுத்து தூங்கிருங்க. 10 மினிட்ஸ் தூங்குங்க. அந்த பவர் நேப் எடுங்க. அதுவே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சுத்தமா தூக்கமும் கலைஞ்சிரும். ஓகேவா? டன்னா? ஸோ அப்படின்றப்போ உங்களோட பெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பீரியட் எதுன்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு ஏத்தபடி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து படிங்க. காலையிலயா, ஈவினிங்கா, நைட்டான்றத பார்த்து பிரிச்சுக்கோங்க. ஓகே. தென்
ஆக்டிவ் ஸ்டடி. ஸோ அப்போ படிக்கிறத வந்து எப்படி படிக்கணும்? ஆக்டிவா படிக்கணும். ஆக்டிவா படிக்கணும்னா, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும்லாம் இல்ல. படிக்கணும், ஒப்பிக்கணும், படிக்கணும், ஒப்பிக்கணும் அப்படிலாம் இல்ல. படிச்சத ஒருக்க ரீகால் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் போட்டு பாருங்க மேக்ஸா இருந்துச்சு அப்படின்னா. இத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லிக் குடுக்க, நீங்க மனப்பாடம் எதுவும் பண்ண தேவையில்ல. இல்ல அத தனியா எடுத்து உட்காந்து படிக்க தேவையில்ல. ஒரு தடவ ஒரு விஷயத்த நீங்க யாருக்காவது சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அது மறக்கவே மறக்காது. உங்க மைண்ட்ல நல்லா அப்படியே உட்காந்துக்கும். ஸோ நீங்க நல்லா சொல்லி தர உங்களுக்கு தான் வந்து அது பெரிய பெரிய அட்வான்டேஜே. ஸோ சில பேர் இருப்பாங்க லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்தா அவன் நம்மள விட நல்ல மார்க் எடுத்துருவானோ. நோ, நோ, நோ. நீங்க தான் நல்ல மார்க் எடுக்க போறீங்க. அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்குது. ஒரு தடவ உட்காந்து யாருக்காவது சொல்லிக் குடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அந்த டவுட்ஸ வந்து நீங்க வந்து கிராக் பண்ணணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா கான்செப்ட்ட புரிய ஆரம்பிப்பீங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா வந்து அத கம்ப்ளீட்டா படிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் த ப்ராப்ளம் இஸ் இன் கான்சன்ட்ரேஷன். த ப்ராப்ளம் இஸ் பாசிவ் ஸ்டடியிங். அதாவது கான்சன்ட்ரேஷன் இல்லன்னு புலம்புறது தான் அங்க பிரச்சனையா இருக்காது. கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கேப் இல்லாம, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இல்லாம, படிக்கிறது மட்டுமே கன்டினியூஸா இருக்கும். ஸோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் ஸ்டடியிங் கீப்ஸ் யுவர் பிரெயின் இன்வால்வ்ட் விச் மேக்ஸ் இட் ஈசியர் டூ மெயின்டெயின் அட்டென்ஷன். ஸோ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றதுல ஒரு ஃபோக்கஸோ, இல்ல ஒரு அட்டென்ஷனோ இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் ஸ்டடியிங் மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தென் நம்ம என்ன படிக்கிறோம்? என்ன படிச்சிருக்கோம்? எவ்வளோ படிச்சிருக்கோம்? கரெக்ட்டா படிச்சிருக்கோமா? இல்லையா? இல்ல எதுவும் நம்ம சரி பண்ணணுமா? இதெல்லாம் தான் இருக்கணும் படிக்கிறதுல. வெறும் அப்படியே படிக்க, ஒப்பிக்க, படிக்க, ஒப்பிக்க லைக் அந்த மாரி இருக்காதீங்க. ஓகேவா? தென் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். வேற வழியே இல்ல. நம்மளோட தாட்ஸ நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஓவர் திங்கிங்க வந்து சரி பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க யோசிக்கிறீங்கன்னா, டக்குனு ஒரு செகண்ட் வந்து அலர்ட் ஆயிட்டு, இப்ப எதுக்கு நம்ம இத தேவையில்லாம யோசிக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம் அப்டின்னா, லைக் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரி இத வந்து நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்புறமா அப்டின்ட்டுன்னு. ஸோ தென் எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் ஆகுதுன்னா, லைக் மெயின்டெயின் சம் ஜர்னல். டைரி எழுத ஆரம்பிங்க. லைக் அது எல்லாத்தையும் வந்து லைக் ஒரு இடத்துல கொட்டிருங்க உங்க தாட்ஸ் எல்லாத்தையும். ஸோ தென் உங்க மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். படிக்கிறதுக்கு ஏத்த மாரி உங்க மைண்ட வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இதுல என்ன என்ன மாரியான ஓவர் திங்க் வரும்? ஐயோ! இன்னும் இவ்ளோ இருக்குதே படிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு இந்த நாள எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம்னு படிக்க போற உட்கார்ற நேரத்துல இத யோசிப்பீங்க. என்ன ஒரு வேளை நான் வந்து இவ்ளோ படிச்சிருக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஆனா என்னால வந்து நான் எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து படிக்கிற நேரத்துல வொரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வேளை நம்ம போய் ஃபோன பார்த்துட்டு வரலாமா? மெசேஜ் வந்திருக்குமா அவங்கள்ட்ட இருந்து? இல்ல வந்து லைக் கால் வந்திருக்குமா? இல்ல ஏதாவது இந்த சீரிஸ் போட்டிருப்பாங்களா? இல்ல இந்த வீடியோ வந்துருச்சா? அப்படின்னு பயங்கரமா வந்து நீங்க வந்து ஃபோன பார்க்கறதுல ஆர்வமா இருப்பீங்க. அத பத்தி யோசித்துக்கிட்டு வேற இருப்பீங்க. இல்ல அப்படின்னா சில பேர் பசிக்குதுன்னு சொல்லிட்டுன்னு, இது சாப்பிடலாமா? அது சாப்பிடலாமான்னு இட்ஸ் வெரி ஃபன்னி. பட் இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தான். பசிக்குது அப்படின்னா லைக் உங்க வயித்த வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தென் உங்க பிரெயின் வந்து வொர்க் ஆகும். இல்லன்னு வைங்களேன், எம்ப்டி ஸ்டொமக்ல உட்காந்தீங்கன்னு வைங்க, சுத்தமா ஃபோக்கஸே இருக்காது. ஸோ, அதனால உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருது அப்படியோ, அதெல்லாம் வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு திரும்பி போய் படிக்க உட்காந்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்குள்ளயே வந்து பேசுங்க. நான் வந்து இந்த விஷயத்த வந்து அப்புறமா பார்த்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து இத வந்து படிப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளயே வந்து பேசுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள பேசுறது மூலியமா தான் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ண முடியும். உங்களோட தாட்ஸ வேற ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா சரி பண்ண முடியாது. நீங்களா தான் சரியாயிக்கணும். ஸோ அது வந்து உங்க கையில தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு குட்டி டெக்னிக் என்னன்னா, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தென் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு போயிரலாம். ஓகே. தென் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்ல தூக்கம் இல்லன்னா, சுத்தமா நம்ம உடம்பு வந்து ஸ்டெடியா உட்காராது. ஒரு இடத்துல இருக்காது. ஃபுட் இல்லன்னு வைங்க, ஃபுட்டு, தண்ணி, தூக்கம் இந்த 3மே உங்க உடம்புக்கு இல்லன்னு வைங்க, சுத்தமா உங்களால உட்கார்ந்து படிக்கவும் முடியாது. படிச்சது ஞாபகம் இருக்காது. படிச்சத போய் எக்ஸாம்ல எழுதவும் முடியாது. எல்லாரும் மாங்கு மாங்குன்னு படிப்பீங்க. ஆனா எக்ஸாம் டைம் அன்னைக்கு சாப்பிடாம போயிட்டு விழுந்துருவீங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு என்னது? கடைசில ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ, அதனால வந்து கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்ல. லைக் நம்ம படிச்ச எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல காட்டணும்னாலுமே உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, படிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. மொத்தமா போட்டு டம்ப் பண்ணி படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ, லைக் 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் 20 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்ன்னு அப்படி போங்க. ஸோ, ஒரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படிச்சாலும் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நல்லா வருது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. 20 மினிட்ஸ் ஆகுங்க. கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ அது ஈவென்ச்சுவலா கடைசியில வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து லைக் நீங்க வந்து சூப்பர் பெர்ஃபெக்ட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஈவென்ச்சுவலி யூ மே பி ஏபிள் டூ வொர்க் கம்ஃபர்டபிளி த்ரூ லாங்கர் ஃபோக்கஸ்டு செஷன். இது நீங்க ரிப்பீட்டடா, கன்சிஸ்டன்ட்டா பண்ண நீங்க உங்களால வந்து ஆப்வியஸா வந்து லைக் கண்கூடாவே உங்களால பார்க்க முடியும். நல்ல ஒரு சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களால பார்க்க முடியும். எப்படி வந்து நம்ம உடம்ப வந்து லைக் ஃபிட்டா வச்சுக்கணுன்றதுக்கு நம்ம ரெகுலரா வந்து வொர்க் அவுட் பண்றோம். லைக் ஹெல்த்தி டயட்
எடுத்துக்கிறது ரெகுலரா பண்றோம். ஒரு நாள் கூட நம்ம டயட்ட பிரேக் பண்ண மாட்டோம். ஒரு நாள் கூட நம்மளோட வொர்க் அவுட்ட விட மாட்டோம்ல. அதே மாரி உங்க மைண்ட நீங்க வந்து என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் என்னோட மைண்டோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்க வேற வழியே இல்ல. டெய்லி நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். லைக் என்னோட கான்சன்ட்ரேஷன வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வரணும். அதுக்கப்புறம் வந்து லைக் உங்க மைண்ட வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எப்படியாச்சும் வந்து லைக் பாசிட்டிவா வச்சுக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு குட்டி, குட்டி விஷயங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? டெய்லி அத வந்து உங்களோட மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி, உங்களோட ஃபோக்கஸ வந்து நீங்க வந்து கொண்டுட்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப வந்து ஒரு குயிக் ரிவ்யூ மாரி குடுக்கணும். எப்படின்னா, லைக் இப்ப நான் இன்னைக்கு வந்து நான் உட்காந்து படிச்சிருக்கிறேன். படிச்ச இந்த 3 மணி நேரம் எனக்கு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு? நான் போட்ட டார்கெட் என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சா? எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிச்சோமா ஃபர்ஸ்ட்டு? இல்ல நாளைக்கு வந்து எப்படி நம்ம இத வந்து சரி பண்ணிக்கலாம்? இந்த மாரி வந்து உங்களுக்கே நீங்க ரிவ்யூ குடுங்க. அத எடுத்து நோட்ல எழுதுங்க. ஸோ தென் நீங்க அதுலருந்து நீங்க ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டா அடுத்து நீங்க கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து உங்களோட ஹேபிட்ஸ வந்து நீங்க வந்து பெட்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே சரி பண்ணிக்கக்கூடியது தான். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். டக்கு டக்குன்னு நீங்களே சரி பண்ணிடலாம். ஓகே. தென் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் குடுக்குறேன். ஓகேவா? வெறும் 30 மினிட்ஸ் வெறும் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோன் பக்கத்துல இருக்கக்கூடாது. அதே மாரி வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சப்ஜெக்ட்டா தான் இருக்கணும். பர்ட்டிகுலர் டாபிக், பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டா தான் இருக்கணும். அத டார்கெட்டா வச்சு ஒரு செஷன்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. லைக் என்னால வந்து அத வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல முடிக்க முடியுமா? 1 ஹவர்ல முடிக்க முடியுமான்னு நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாரி வந்து உட்கார்ந்து உங்களால முடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? இந்த சேலஞ்சுக்கு அக்செப்டட்னா எஸ் மேம்ன்னு போடுங்க. ஓகேவா? என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு போடுங்க. ஓகேவா? நீங்க தான் வந்து உங்க உங்க மேல வந்து லைக் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். சரி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். நம்மளால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகணும். அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளால முடியுமா அப்படின்றத. உங்களால ஒரு 30 மினிட்ஸ் உட்கார முடியுதுன்னா, கண்டிப்பா உங்களால அடுத்தடுத்து உட்கார முடியும். 45 மினிட்ஸ், 1 ஹவர் கூட உட்கார முடியும். ஓகேவா? ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே. சரி, ஓகே. இத நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்கிரீஸ் ஆச்சுன்றத கண்டிப்பா எனக்கு சொல்லுவீங்கன்னு ஐ ஹோப். பார்க்கலாம். சரி, ஓகே. யாரெல்லாம் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரப்போற கிளாஸஸோட பிடிஎஃப் எல்லாமே அங்க உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்க அங்கருந்து நம்ம கிளாஸ் பிடிஎஃப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்டடி பிளான்ஸுமே உங்களுக்கு அங்க கிடைக்கும். நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு அங்க வந்து ஷேர் ஆகும். நீங்க அதுலருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே. சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பை.